உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அடடடடா, கோலம் சூப்பரா வந்திருக்கே. பேசாம நம்மளும் இலக்கியா கூடயும் அண்ணி கூடயும் கோல போட்டிக்கு காலையிலேயே கிளம்பி போயிருந்திருக்கலாம். எப்படியும் பரிசு நமக்கு கிடைச்சிருக்கும். இப்படி மிஸ் பண்ணிட்டனே. கோலம் போடுறது கஷ்டம் போலன்னு நினைச்சு இவ்வளவு நாள் போடாம இருந்திருக்கேன். அதனாலதான் அவங்க 2 பேரும் போட்டிக்கு போறேன்னு சொன்னப்ப கூட நான் வரல, நான் வீட்டுல கோலம் போடுறேன்னு சொல்லிட்டேன். சே, ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சேன், அப்படியே அச்சசெல்லாம் வந்துருச்சே. இதை நேத்தே நம்ம போட்டு பார்த்துருந்தோம்னா அப்பதான் நம்ம திறமை நமக்கே புரிஞ்சிருக்கும். நேற்று போட்டு பார்த்துருந்தா அழகா இன்னைக்கு போட்டியில கலந்துருக்கலாம். இவ்வளோ பெரிய கலைத்திறமையை நமக்குள்ள வச்சுட்டா இவ்வளோ நாள் சும்மா இருந்திருக்கும். அடடடா. சரி, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கோலப்பொட்டி வைக்காமையா போயிடுவாங்க. அப்போ போய் பரிசை தட்டிட்டு வந்துட வேண்டியதான். கோலப்படி கொஞ்சம் அங்கே இங்கேன்னு இழுத்துருச்சு, அதை மட்டும் சரி பண்ணனா அடி பொலியா இருக்கும். மார்னிங் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு கிளம்பணும். இவன் இங்க உட்காந்துட்டு இருக்கா. ஐயா, என்ன இது அலங்கோலம்? ஹே அர்ஜுன், நீ எப்ப வந்த? இப்பதான் அதிர வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கோலம் போட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க? கோலம் போடுறியா? எங்க இருக்கு கோலம்? என்ன அர்ஜுன், காலையிலே விளையாண்டுட்டு இருக்க? கண்ணு எதுவும் நொல்லையா போயிருச்சா என்ன? உன் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய அழகான கோலம் போட்டிருக்கேன், எங்க கோலம்னு கேட்குற? பெரிய அழகான கோலமா? இலக்கியா, நம்ம வீட்டு வாசல்ல என்னது இது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவதான் சொன்னா நீங்க 2 பேரும் கோலம் போட்டிக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டு முன்னாடி அழகா கோலம் போடுறேன்னு சொன்னா. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கா? ஏ ஆதிரா. அடடே அண்ணி, இலக்கியா 2 பேரும் கோலம் போட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்க போயிட்டு வந்துட்டோம்டி. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அட, என்னடி இவ்வளோ ஆச்சரியமா கேட்குற? நான் தான் சொன்னனே நீங்க போட்டிக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டில் கோலம் போட்டு வைக்கிறேன்னு. ஆமாம்மா, நீ அப்படிதான் சொன்ன. ஆனா கோலம் எங்க? என்ன நீ விளையாடுறீங்க? தோ போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல நீ. நான் இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, உங்க கூட நானும் வந்து கோல போட்டியில அழகா கலந்துருக்கலாம். அழகா எனக்கு பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. நான் தான் தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போங்க, நானும் வரேன். எது, இந்த அலங்கோலத்துக்கு உனக்கு பிரைஸ் வேற தராங்களா? என்ன மாமா இதெல்லாம்? இதை பத்தி நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? இல்லம்மா, நானே இப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏய், எதுக்கடி அப்படி சொல்ற? கோலம் நல்லா தாண்டி வரைஞ்சிருக்கேன். நீ திடீர்னு பார்த்தோன்னா என் கோலத்தோட கான்செப்ட் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதுக்கு கான்செப்ட்லாம் வேற இருக்கா? எங்க சொல்லு. இங்க பாருடி, பொங்கல் எதுக்கு கொண்டாடுறாங்க? சூரியன் இவ்வளவு நாள் நமக்கு செஞ்ச நன்மைக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தானே கொண்டாடுறாங்க. சூரிய கடவுள் சூரிய ஒளியை வந்து நிலத்துல பயிர் மேலெல்லாம் கொடுத்து, அதனால அந்த பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து அதை அறுவடை செஞ்சு விவசாயிகள் நமக்காக கொடுக்கறதுனால தான் அவங்க 2 பேர்த்துக்கும் நன்றி செலுத்துற விதமாக தானே நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். வருஷத்துல ஒரு நாள் அவங்க வீட்டு மாடை எல்லாரும் குளிப்பாட்டி அழகுப்படுத்தி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் வச்சு அதுக்கு படையல் வச்சு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. நமக்கு தினமும் பால் தர மாடை நம்ம அன்னைக்கு தெய்வமா வழிபடுறோம். இன்னைக்கும் நாளைக்கும் பிரிச்சு பிரிச்சு கோலம் போட முடியாதுல்ல, அதான் ஒரே கோலமா போட்டுடலான்னு போட்டிருக்கேன். அதுலேயும் பொங்கல்னா ஸ்பெஷலே கரும்பு தான். எல்லார் வீட்லேயும் அந்த சீசன் டைமில் தான் கரும்பு வாங்குவோம். மற்ற இடப்பட்ட டைம்லலாம் யார் வீட்லையும் அவ்வளோக்கா வாங்க மாட்டோம். அது அறுவடையும் பண்ண முடியாது. அதனால தான் எடுத்தோன்னா 2 சைடும் கரும்பு வச்சிருக்கேன். சரியா? அப்புறம் நடுவில் வந்து மாடு வச்சிருக்கேன். மாடுக்கு வந்து அழகா டிசைன் போட்டு அது புல்ல சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கேன். பக்கத்தில் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்குது. இன்னும் இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னா, மேலே சூரிய ஒளி வர மாதிரியும் கீழே வந்து இலையில படையல் வைக்கிற மாதிரியும் வரைஞ்சோன்னா என் கோலம் ஃபினிஷ். அம்மாடி ஆதிரா, உன் கான்செப்ட்லாம் சூப்பர் தான். ஆனா அதை கொஞ்சம் அழகா வரைஞ்சிருந்திருக்கலாம். ஏன் நீ இப்ப அழகா இல்லையா என்ன? ஏண்டி பைத்தியக்காரி, அது மாடு மாதிரியே இல்லடி. அப்புறம் எப்படி இருக்கு? மாட மாதிரி வரைய சொன்னா எப்படியோ வரைஞ்சி வச்சிருக்கடி. உனக்கு என்ன மாதிரி அழகா வரைய முடியலன்னு பொறாம, அதுக்காக சொல்றேன் போடி. ஆதிமா, கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. என்ன அர்ஜுன், நீயும் அவங்கள மாதிரி சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. ஆதிரா அவ கோலம் சூப்பரா இருக்குன்னு முழு மனசா நம்புறா. இதுல நம்ம இடையில போய் சொல்லி நம்ம கிட்ட பேர் எடுத்துக்க வேண்டாம். அது அவளாச்சு, அவ தங்கச்சியாச்சு. அக்கா சத்தியமா இந்த கோலம் மாதிரியே இல்லடி, நல்லாவே இல்லை. ஏண்டி, வருஷம் கோல போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். இந்த வருஷம் எனக்கு காம்படிஷனா அண்ணியும் சூப்பரா கோலம் போடுறாங்க. இந்த வருஷம் தான் முத தடவை அவங்களும் போட்டியில கலந்துருக்காங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் வர போறதுன்னு நாங்க அவ்வளோ இதா இருக்கோம். கிரவுண்ட்ல போய் கோலம் அழகா போட்டுட்டு நம்ம வீட்டை யாராவது தேடி வந்தா என்ன இந்த பிள்ளை அங்க போய் சூப்பரா போட்டு இங்க இப்படி வச்சிருக்குன்னு நினைக்க மாட்டாங்களாடி? ஏண்டி கோலங்கிற பேர்ல வீட்டை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? வீட்டை அசிங்கப்படுத்துறனா? பாவம், கோலப்போட்டிக்கு அங்க போயிட்டு வந்து 2 பேரும் இங்க கஷ்டப்படணுமே உங்களுக்காக போட்டு கொடுத்தா இப்படி சொல்ற? நீ அது இதுன்னு பண்ணாம ஒரு பூவை போட்டு வச்சிருந்தா கூட நாங்க அதுல இருந்து ரங்கோலி மாதிரியாவது போட்டிருப்போண்டி. என்னடி வரைஞ்சி வச்சிருக்க மாடுன்னு? மாட்டு மடியில இருந்து கால் முளைச்ச மாதிரி இருக்குடி. ஏய் வாய மூடு, அது பின்கால அப்படி வருது சரியா? அது நடக்கிற மாதிரி போசு. உனக்கு ஒரு கலையை வந்து ரசிக்க தெரியலடி.
அது கலையா இருந்தா ரசிக்கலாம், கலையவே நீ கொலை பண்ணி வச்சிருந்தா எப்படி ரசிக்க முடியும்? என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஆளாளுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ கோவப்படுறாளே. ஆதிமா, நீ பேசாத அர்ஜுன், நீயும் அவ கூட சேர்ந்துட்டு எனக்கு கிண்டல் தானே பண்ண. நான் எங்க கிண்டல் பண்ணேன்? ஐயோ, என் பொண்டாட்டி போட்ட மாதிரி கோலம் இந்த உலகத்துல யாராலையும் போட முடியாது. சூப்பரா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் ஏன் சைலண்டா இருந்தேன்? அதை பார்த்து எனக்கு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன், மெய் மறந்துட்டேன். உண்மையாவா அர்ஜுன் சொல்ற? அட ஆமாமா, நீ மட்டும் இப்ப கோல போட்டியில கலந்துருந்த, ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் தெரியுமா? அண்ணி, என்ன நீ நடக்குதுங்க? மச்சானுக்கு மூளைக்கீழ குழம்பிட்டா என்ன? நீ சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் புரியாது. என்ன நீ புரியாது சொல்லுங்க. நம்ம கோலம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு அவர் தானே குடும்பம் நடத்தணும். எதுக்கு சண்டைன்னு சமாதானமா போயிடலான்னு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? நல்லா கேட்டுக்கடி. உன் ஓட்டக்காரை வச்சு நல்லா கேட்டுக்க. என் புருஷன் சொல்றான் பாரு, நான் எவ்வளோ அழகா கோலம் போட்டிருக்கேன்னு. கட்டின பாவத்துக்கு அவர் போய் சொல்லலாம், கூட பிறந்தவன் நான் ஏண்டி சொல்லணும்? சரிடி, கோலம் போட்டு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு குளிச்சு ரெடி ஆகிறேன். நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அந்த சூரியனும் அப்புறம் இலையில சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி அந்த படையலையும் மட்டும் வரைஞ்சி விட்டுறீங்களா? சரிடி, வரைகிறோம். நீ போய் ரெஸ்ட் எடு. சரிடி. அண்ணி, நீங்களும் கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா. பார்த்து, கையில் சுற்ற போகுது. சுடாது சுடாது, பாத்துக்கிறேன். அந்த பொங்கலை தான் கொஞ்சம் கிண்டி விடுங்களேன். நானே தானே கிண்டிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? கிண்டி விடுறேன். அங்கே பானையை பார்த்து கிண்டணும், என் முகத்தை பார்த்து இல்லை. என் பொண்டாட்டி முகத்தை கூட நான் பார்க்க கூடாதா என்ன? பார்க்கலாம். பார்த்துட்டே மட்டும் இருக்காம வேலையை பார்த்தா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும்ல. இப்ப என்ன உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும்? அதானே பண்ணிட்டா போச்சு. மாமா இந்த வேஷ்டி ஷர்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. என் புருஷனுக்கு என்ன குறை? சூப்பராக இருக்கீங்க. இதெல்லாம் நான் கேட்காம நீயே சொல்லணும். கேட்டு கேட்டு சொல்ற. உங்களுக்கு மட்டும் அப்ரிசியேஷன் கேட்காம வரணும். அப்போ எனக்கு இன்னும் வரவே இல்லையே. நீயும் சாரியில சூப்பரா இருக்கமா. நான் இதை கேட்கல. வேற இதை கேட்குற? கொஞ்சம் பின்னாடியும் திரும்பி பாருங்க சார், எத்தனை தோரணம் தொங்குது. காலையில் நான் எழுந்ததுலேருந்து இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்கேன். டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், குளிச்சு ரெடியாகிருக்கேன், பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் நான் தானே செஞ்சுருக்கேன். அம்மா, இவ்வளோ தூரம் நீ செஞ்சுருக்கியே, சூப்பராக இருக்குன்னு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் வரலையே. நம்ம பண்ணுறதுக்கு மட்டும் இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாராம், இவருக்கு மட்டும் நம்ம அழகாக இருக்குன்னு சொல்லணுமா? ஏய், அப்படி இல்லடி, நான் சொல்லணும் தான் நினைச்சேன். நினச்சிட்டு இவளுக்கு எதுக்கு சொல்லணும்னு விட்டுட்டியா? ஐயோ, அப்படி இல்ல, சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். மறக்காம எப்படி இருக்கும்? நீ நிஜமா தான் சொல்றேன். எடப்போடா, நீ என்ன காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பொறுமையாக கிளம்புன, ஃபோன் பார்த்துட்டு இருந்த. இன்னைக்கு ஃபுல்லாக அதை தானே பார்க்க போகிறேன், எனக்கு தானே வேலை. பாத்தியா, என்ன போய் அப்படி நினைச்சிட்ட பாத்தியா? இன்னைக்கு ஃபுல்லா மொபைலே எடுக்க மாட்டேன், உன் கூடயே எல்லா ஹெல்ப்பும் பண்ண போறேன். எப்படி? எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவியா? டெக்கரேஷன்லேருந்து பொங்கல் வைக்கிறதுலேருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லாமே முடிஞ்சுது. பொங்கல் வந்த உடனே குழவு போட்டு இறக்கி சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். மதியானத்துக்கும் சாப்பாடு ரெடியாக தான் இருக்குது. இனி நைட் வரைக்கும் எனக்கே வேலை இல்லை, இதில் தவிர எனக்கு ஹெல்ப் பண்ணுறாராம். நான் வர வரைக்கும் வேலையை வைக்காம முடிச்சது உன் தப்பு. சொல்லுவேன். உனக்கு லீவ் தானே நாளைக்கு நாளானிக்கலாம். என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போ. கூட்டிட்டு போறேனே. இந்த 3 நாளும் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும், சரியா? உத்தரவு மகாராணி. பேச்சு மட்டும்தான், ஒன்றும் இல்லை. ஏய், நீ எதை சொல்ற? ஹெல்ப் பண்ணுறேன்னு வாயில சொல்கிறேன், ஆனால் ஹெல்ப் எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொன்னேன். ஏன், நீ என்ன நினச்ச? அப்பாடி, நான் ஒன்றும் நினைக்கல. லூசு. உன்னை கல்யாணம் பண்ணல, நான் லூசு தாண்டி. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அப்படியே பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி நீ தான் வந்து அன்னைக்கு தாலியை கட்டினேன். ஆமா, நான் லவ் பண்ற பிள்ளைக்கு அப்படி ஒரு பிரச்சனை கண் கலங்கி அவன் நிற்கும் போது விட்டுட்டு இருக்க சொல்றியா? ஹீரோ தானே உன் மாமன், அதான் வந்து தாலியை கட்டிட்டேன். அண்ணி, பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? தாமரை, வா, பொங்கல் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும், வெயிட் பண்ணு. சரி அண்ணி. அதுக்குள்ள தங்க பிள்ளைக்கு பசிச்சிருச்சா? இல்ல, ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க தான் வந்தேன். பசிக்கல, நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன். சரி இருங்க, ரெடி ஆயிரும். தாமரைக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நிஜமா தான் சொல்றேன், அழகா இருக்கே. அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான். தேங்க்ஸ் டா அண்ணா, எனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கான் அண்ணி சொல்றாங்க. வாண்டு, என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ எப்பயுமே ட்ரெஸ் லூஸ் மாதிரி எடுத்துட்டு வருவ, எல்லாரும் உனக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை தான் நீ நல்லா எடுத்திருக்க, அண்ணி எனக்கு சூப்பரா இருக்கு சொல்றாங்கல்ல, அதான் தேங்க்ஸ் சொன்னேன். இந்த அசிங்கம் தேவையா? ஏய் தாமரை, என்ன இந்த ட்ரெஸ் புடுங்கி திரும்ப கடையிலேயே கொடுத்துருவேன் பாத்துக்க. ஐயோ, அப்படி செய்யாதண்ணா. வாய் பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். உனக்கு வாங்கி தந்த துணியை திரும்ப கடையில கொடுத்துருவேன், வேற எந்த துணியும் வாங்கி தர மாட்டேன். சரி, வாய் பேச மாட்டேன்.
தாமரை, நீ உண்மையை தானே சொல்ற, நீ பேசு, உங்க அண்ணன் கிடக்குறான். ஐயோ, அப்பா அவன் எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி தரமாட்டான். நீ வாங்கி தராம இருந்துருவானா, இல்லை நான் தான் விட்டுருவேனா? உனக்கு புது துணி எப்பயுமே அவன் வாங்கி தர அன்னைக்கெல்லாம் வாங்கி தருவான். அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? நீ இதுக்காக பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. மனசுல பட்டதை தைரியமா சொல்லணும். ம், சரிங்க அண்ணி. என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா இருந்த என் தங்கச்சியை ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? நான் எங்க ஏத்தி விட்டேன்? அவதான் ஒன்னு அசிங்கப்படுத்துறான். உன்னை ஐயோ, திட்டப்போறான். பொங்கல் பொங்குது பொங்குது, எல்லாம் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்ப தப்பிச்சிட்ட, மாட்டு வெடி. என் வாழ்க்கையிலேயே முறை பொங்கல் வைக்க போறேன். எனக்கு முன்ன பின்ன பொங்கல் வச்சு ஒரு அனுபவம் கிடையாது. நீங்களே பொங்கல் வைங்கம்மான்னு சொன்னா, எங்க அம்மா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு இது தலை பொங்கல், நீ தான் வைக்கணும், அடுத்தடுத்த பொங்கலுக்கு அம்மா வச்சு தரேன், இந்த தடவை வெயின்னு சொல்லிட்டாவ. வைக்க தெரிஞ்சாதானே வைப்போம். ஐயோ கடவுளே, இன்னைக்கு பெரிய கூத்து பண்ண போறேன்னு மட்டும் தெரியுது. இதுல வேற யாரு பொங்கல் முதல்ல பொங்குதுன்னு போட்டி வேறையா. அன்னைக்கு நல்லா பொங்கல் வைக்க தெரியும், அதனால அவைய வைக்கிறாவ. அண்ணனும் அழகா கூட இருந்து ஹெல்ப் பண்றான். எனக்கும் தான் புருஷன் ஒருத்தன் இருக்கானே, அந்த குரங்கு எங்க போனானே தெரியல. அவனுக்கும் பொங்கல் வைக்க தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்பாவது பண்ணலாம்ல. அந்த மலைக்குரங்கு எங்கேயாவது ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும். கரெக்டா பொங்கல் திங்கிற நேரத்துக்கு மட்டும் வரட்டும் இருக்கு. அக்கா தனியா கஷ்டப்படுவான்னு என் தங்கச்சிக்கும் அக்கறை இல்லை. கொஞ்சம் துணைக்கு வந்து சொல்லி கொடுறீன்னா போன பிறகு வரேன்னு சொல்லிட்டான். வீட்டில் அவ என்னதான் செய்யறாளோ தெரியலம்மா. என்ன இது ஒரே சிரிப்பு சத்தமெல்லாம் கேக்கு? நம்ம அண்ணன் தான் தலை பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். அழகா பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து பேசி சிரித்து ஜாலியாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த குரங்கு எப்போ வருமோ தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலை மாட்டேக்கு. ஐயோ, செத்த நேரம் காலம் அடித்து உட்காந்ததுக்கே காலெல்லாம் வலி எடுத்துட்டு. சரி, இனி நின்றுக்கிட வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொங்கல் பொங்கிரும்னு நினைக்கேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எரும மாடு, எதுக்கடா வந்து நெத்திலேயே இடிக்கிற? நெத்தியில இடிச்சிட்டோ? சாரி, மாமன் கொஞ்சம் மாசா போஸ் கொடுக்கலான்னு ஓடி வந்தேன்னா அப்படி ஆயிட்டு. நல்லா போஸ் கொடுத்த. இவ்வளோ நேரம் எங்கே போய் தொலைஞ்ச? ஏன் அதிகமா என்னாச்சு? எனக்கு பொங்கலே வைக்க தெரியாத அர்ஜுன். நானே தனியாக என்னமோ தட்டு தடி மாறிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப்புக்காக கூட இருக்கலாம்ல. ஐயோ, ரொம்ப சாரிம்மா. எனக்கு முன்ன பின்ன வேட்டி கட்டிலாம் பழக்கமே கிடையாது. இன்னைக்கு திடீர்னு கட்டுன்னு சொன்னோன்னே எனக்கு கட்டவே தெரியல. வேட்டி நிக்கவே மாட்டேன்ருச்சு. வேட்டி கட்ட தெரியலையா? என்னடா சொல்ற? ஆமா, கட்ட தெரியாது. அப்போ நம்ம மேரேஜ்ல கூட கட்டியிருந்தியே? ஆமா, கட்டியிருந்தேன். கட்டி விட்டாங்க, கட்டிக்கிட்டேன். கட்டி விட்டாங்களா? யார் கட்டி விட்டாங்க? அதுவா, உங்களுக்குலாம் எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு என்னென்னமோ வெரைட்டிஸில் வந்து இருக்காங்களோ, அந்த மாதிரி மென்ஸ்க்கும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க மேக்கப்பும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்கும் பார்த்துப்பாங்க. அதனால நான் ஒருத்தரை புக் பண்ணியிருந்தேன், யாருக்கும் தெரியாமல். அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க தான் கட்டி விட்டாங்க. என்னடா சொல்ற? அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா? நீ புக் பண்ணியிருந்தியா அவங்கள? ஆமாம். பொண்ணுங்க நீங்கள் அழகாக இருக்கணும்னு என்னென்னமோ பண்ணும்போது நானும் என் கல்யாணத்தில் நல்லா இருக்கணும்னு எனக்கும் தோணும்ல. ஸோ அவங்கள புக் பண்ணியிருந்தேன். இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே இல்லை பாரு. சரி, அன்னைக்கு அவங்க கட்டி விட்டாங்க. இன்னைக்கு 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 என்னடா இன்னைக்கு இன்னைக்குன்னு வெக்கப்பட்டுட்டே இருக்க? என் மச்சனிச்சு கட்டி விட்டா. மச்சனிச்சு கட்டி விட்டாளா? நீ யாரை சொல்ற? எனக்கு என்ன 100 மச்சனிச்சியா இருக்காங்க? எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மச்சனிச்சி. அழகா லட்டு மாதிரி ஒரே ஒரு மச்சனிச்சி இருக்கா எனக்கு. அதான் உன் தங்கச்சி இலக்கியா. அவ கட்டி விட்டாளா? ஆமா. எனக்கு கட்ட தெரியாதுல்ல, உன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இலக்கியா தான் சொன்னான், மச்சான் பொங்கல் வைக்க நீங்களும் அவளும் வயலுக்கு தான் போகணும், சூரியனுக்கு பொங்கல் படுத்துட்டு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அவ கூப்பிடும்போது நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லிருங்க. அவ அப்படியே போயிடுவா, பிறகு நான் உங்களுக்கு வந்து கட்டி விடுறேன்னு சொன்னான். அதான் உன்னை அனுப்பிட்டு அவன் எனக்கு கட்டி விட்டா நான் இப்போ வந்தேன். அர்ஜுன் விளையாடாத அர்ஜுன், எனக்கு செம்மையா கோவம் வருது. விளையாடுறேனா? நான் எதுக்கு விளையாட போறேன்? சரி அதெல்லாம் விடு, நீ பொங்கல் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? அது இருக்கட்டும், நீ சொல்லு, உண்மையாவே அவ தான் கட்டி விட்டாளா? ஆமா. உனக்கே இவ்வளோ கோபம் வருது? என்ன கேள்வி இது லூசு மாதிரி? என் புருஷனுக்கு அவ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அக்கா இல்ல, அதான் தங்கச்சி பண்ணான். இதெல்லாம் தப்பு அர்ஜுன். அது எனக்கும் என் மச்சனிக்கும் உள்ளதுப்பா, நீ எதுக்கு உள்ள வர? மச்சனிச்சு வந்த நேரம் மண்மணக்குது. டேய், இத்தனை நாள்ல எனக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பியாடா? இன்னைக்கு மச்சனிச்சு வந்த நேரம் மண் மணக்குதுன்னு பாடிட்டு இருக்க? ஆமாண்டி, அந்த பாட்டுல லைன்ஸ் அப்படிதானே வரும், அப்படிதானே பாட முடியும். இப்ப எதுக்கு என்ன முறைச்சிட்டே இருக்க? அவ கட்டி விட்ட வேட்டி தானே இது, அவதான் உனக்கு தான் கட்ட தெரியாதுல, இரு அவுத்து விடுறேன். அம்மா தாயே, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா, மானம் போயிரும். போனா போட்டும், எனக்கு என்ன? ஏய் சும்மா சொன்னேன்டி, நீ விட்டா அவுத்து எரிஞ்சிருவ போல. சும்மா சொன்னியா? ஆமா, உன்னை வெறுப்பேத்தி பார்க்கணும்னு தோணுச்சு, அதான்.
வெறுப்பேத்தி பார்க்கணும்னு தோணுச்சா? இரு இரு, நான் உண்மையவே சொல்கிறேன். உன் தங்கச்சி தான் சொன்னான், அக்கா முன்னாடி என்னை கொஞ்சம் நல்லா பெருமையாக பேசுங்க, அப்போ தான் அவளுக்கு வயிறு எரியும் அப்படின்னு. அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீ யதார்த்தமாக எதனால லேட்டுன்னு கேட்டோன்னே இதை சொல்லிட்டேன்னா, சரி இப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோன்னு பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் இப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லலை, ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் நான் தான் சொன்னேன் இப்படி. என்னை வெறுப்பேத்தி பார்க்கறதுல அவளுக்கும் என் புருஷனுக்கும் என்னதான் இருக்கோ தெரியல. ஏப்பா. சரி சரி, எப்படியோ உன் தங்கச்சி சொன்ன மாதிரி நீ வெறுப்பாயிட்ட. ஓகே, அவகிட்ட சொல்லிடுறேன். யார் வெறுப்பானா? நாளை ஒன்றும் வெறுப்பாகல. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஆ, அது இவ்வளோ நேரம் நான் இந்த புகைச்சல்ல இருந்தனால அப்படி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஆ, ஆமாம். நம்பிட்டோம். என்ன மக்களே, நீங்களும் நம்பிட்டீங்க தானே? பாரு, அவங்க கூட நம்பலையாம் சொல்றாங்க. ஓ, அவங்களாம் ஒன்றும் சொல்லலை. சொன்னாங்கப்பா, எனக்கு கேட்டுச்சு. நீ இன்னும் ஏன் உம்முன்னு இருக்கன்னு எனக்கு தெரியுது. அவளும் கட்டலனா இதை யார் கட்டி விட்டுருப்பா, வேற எவ்வளவு கட்டியிருப்பாளான்னு கோவப்படுறா தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெரியுது. யாரும் கட்டி விடல, நானே தான் கட்டிக்கிட்டேன். யூடியூப்ல நிறைய டியூட்டோரியல் பார்த்தேன். ஒவ்வொருத்தர் சொன்ன மாதிரியும் கட்டி பார்த்தேன். கரெக்டாக அது ஒவ்வொன்றும் செட் ஆகல, வந்து வந்துருச்சு. கடைசியாக இப்போ தான் ஃபிட்டாக கட்டியிருக்கேன். அதான் வந்துட்டேன். நானே தான் என் கைப்பட கட்டினேன். போதுமா? ஆ, ஏன்டி பொண்டாட்டி என் மேலே அவ்வளோ பொசசிவா என்ன? யாருக்கு இருக்காது? எல்லா பொண்டாட்டிக்கும் புருஷன் மேலே பொசிட்டிவ் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல காதலர்கள். சரியா? யாருமே நம்ம புருஷன் இன்னொருத்தி கூட போய் இருக்கட்டும், இன்னொருத்தி கூட போய் ஜாலியாக பேசட்டும் சிரிக்கட்டும் நினைக்க மாட்டோம். சரிங்க மேடம், இப்படியே இருங்க. ம். சரி விடு, பொங்கல் அதுமா சும்மா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்காத, கொஞ்சம் தான் சிரியேன். இங்கே பாருடா, இன்னொரு தடவை விளையாட்டுக்கு கூட இப்படிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அவ்வளோதான். உத்தரவு மகாராணி. பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிரும், பிறகு சாப்பிடலாம். ஓகேவா? சரிடி பொண்டாட்டி, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கல் சொல்லலாமா? சொல்லலாமே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். நான் எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் எதுக்கு சார் உங்களை கண்டுக்கணும்? உங்களை கண்டுக்க தான் உங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்களே. ஏய், எனக்கு யாருடி இருக்கா? நேற்று தான் ஒரு மேம் வந்து, சார் நீங்கள் சூப்பராக உரி அடிச்சிங்க சார், ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், மாஸ்க் காட்டிட்டீங்க சார்னு சொன்னார்ல. ஏண்டி, அவங்க சொன்னதுக்கு நான் என்னடி பண்றது? நான் என்ன பண்ணுறதா? அப்படியா மேம், தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு நீ தானே வளைஞ்சு குழஞ்சு நெளிஞ்சு பேசிகிட்டு இருந்த. ஏண்டி என் மேல அபாண்டமா பழி சொல்ற? ஐயடா, நீ பண்ணது தானே சொன்னேன். உனக்கு என்னை பத்தி தெரியாதா? சும்மா உன்னை வெறுப்பேத்தி பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷம், அதான் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் நீ வெறுப்பேற்றி பார்த்த, நான் வெறுப்பாயிட்டேன். இனி உன்ட்ட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். இப்போயும் ஒன்றும் ஆசைப்பட்டுலாம் உன் கூட வந்து பொங்கல் வைக்கல. வீட்டில் போய் ஜோடியாக பொங்கல் வச்சுட்டு வாங்கன்னு வற்புறுத்தினால தான் வந்தேன். ஏன்னா நான் எதுக்கு உன் பக்கத்தில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க போகிறேன்? ஏண்டி, தலை பொங்கல் அதுவுமா சொல்ற வார்த்தையா இது? தலைப்பொங்கல் அன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு நீ ஒழுக்கமாக இருந்திருக்கணும். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா? அங்கே பாரு, ஆதிராலாம் தனியாக தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் ஏன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க? எந்திரிச்சு போ எங்கேயாவது. ஏய் இப்படிலாம் சொல்லாதடி, என் மனசே கஷ்டமா இருக்கு. இருக்கட்டும், எனக்கு என்ன? நீ முதல்ல யாருன்னு எனக்கு தெரியாதே. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன். இந்த பாரு. இந்த மொக்க காமெடியெல்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பொங்கல் சட்டிக்குள்ள போட்டு முக்கிடுவேன். ஐயோ, அப்ப அது சக்கரை பொங்கல் இல்லாம அரவிந்த் பொங்கல் ஆயிருமே. யார்கிட்ட இருந்துதான் இப்படிலாம் பேச கத்துக்கிற நீ? ஐயாவே சொந்தமா யோசிச்சு பேசுவேன். உன் யோசனையில தீய வைக்க. இங்க பாருமா, நம்ம அன்போட பொங்கல் வச்சாதான் அழகா வரும். இப்படி ஆத்திரத்தோட வச்சா பொங்கல் நல்லாவே வராது. வரவே வேண்டாம். அடுத்தவகிட்ட சிரிச்சு பேசி என்ன வெறுப்பேத்துறவனுக்கு அழகான பொங்கல் வச்சு ஒன்றும் ஆக போறதில்ல. அசிங்கமா வந்தாவே போதும். ஐயோ, இவளை தெரியாம வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைச்சது தப்பா போச்சு. ஏண்டி, நேத்து நடந்தது இன்னும் மனசுல வச்சுட்டு அதையே சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்க. நான் கூட ஈவினிங் வீட்டுக்கு வந்தா சரியாயிருவேன்னு நினைச்சேன். அப்பயும் மூஞ்சு தான் காட்டினேன். சரி காலையில விடிஞ்சா பொங்கல், அப்பயாவது சரியாயிருவேன்னு நினைச்சேன். வீட்டுல கிளம்பும் போது மூஞ்சு தான் காட்டினேன். இங்க வந்து அதையே தான் காட்டுறேன். இதுல ஒரு 100 தடவைக்கு மேல அந்த மேம் வந்து சொன்னதெல்லாம் சொல்லி வேற காட்டுறேன். என்னால முடியல. ஒரு நாளைக்கே இப்படி பண்ணா எப்படி? என்னை வெறுப்பேத்தி பார்க்கணும் தானே ஆசைப்பட்ட? நான் இன்னும் இதை 1 வருஷத்துக்கு சொல்லி காட்டுவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? 1 வருஷத்துக்கா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், கோவப்படுறதெல்லாம் ஓகே தான், என் மேலதான் தப்பு. நான் தான் வெறுப்பேத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சாரிமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து சாரி கேட்டா நான் ஒத்துக்கணுமா? என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, இது மத்த நாளா இருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் நமக்கு தலை பொங்கல் வேற. இன்னைக்கு ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு இப்படி மூஞ்ச காட்டினா நல்லாவா இருக்கு? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தலை பொங்கலா இருந்தாலும் சரி, தலை இல்லாத பொங்கலா இருந்தாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன்.
நம்மளை மொக்க காமெடி பண்ணுறோன்னு இவ மட்டும் சூப்பர் காமெடியாக பண்ணுறா. இவ பண்ணுறதும் மொக்கையாக தான் இருக்குது. சொன்னால் அதுக்கு வேற மூஞ்ச காட்டுவா. கடவுளே. சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சிரிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ நாள் கோவமாக இருக்கணுமோ கோவமாக இரு. அதெல்லாம் முடியாது. அட்லீஸ்ட் இந்த பொங்கல் பொங்கும் போதாவது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இரேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பொங்கல் பொங்க போகுதுடி. பொங்கலோ பொங்கல்னு 3 தடவை சொல்லு. நீயும் சேர்ந்து சொல்லு, அப்பதான் அழகா இருக்கும். சொல்றேன் சொல்லி தொலைகிறேன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நம்ம வீட்டில் 2 ஜோடி தலைப்பொங்கல் கொண்டாடுறாங்க. அடுத்த வருஷம் எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்களும் தலைப்பொங்கல் சூப்பராக கொண்டாடுவோம். நானும் மாமாவும் சேர்ந்து பொங்கல் வச்சா எப்படி இருக்கும்? எங்க கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. ஓய், பூ போல் கொய்தவளே. அழகி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வெயிட் பண்ண கேப்ல நீங்களும் நானும் சேர்ந்து அழகா தலைப்பொங்கல் கொண்டாடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். நான் சாரி, நீங்க வேஷ்டி சட்டை, 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சாவா? சூப்பரா இருந்துச்சு. கனவை இந்த வருஷம் கண்டிப்பா நிறைவேற்றுறோம். இந்த வருஷமா? இனி அடுத்த வருஷம் தானே பொங்கல் வரும். பொங்கல் அடுத்த வருஷம் பொறுமையா வரட்டும். உனக்கு தான் 4 மாசத்துல எக்ஸாம் முடிஞ்சிரும்ல. இந்த வருஷமே நம்ம கல்யாணம் பண்ணாதான் அடுத்த வருஷம் பொங்கல் நமக்கு தலை பொங்கல். கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. ஐயோ, எங்க வீட்ல வேற 2 பேருக்கு தலைப்பொங்கல் மாமா. அவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. இந்த பக்கம் திரும்பினா அக்காவும் மச்சானும், அந்த பக்கம் திரும்பினா அண்ணனும் அண்ணியும் என்ஜாய் பண்றாங்க. ஏய், அன்னைக்கு என்ன சொன்னேன்? இப்ப நம்ம கல்யாணம் முடிஞ்சு இது தலை பொங்கலா இருந்தா கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் இருக்க வேண்டியதான். அப்ப ஸ்பெஷலா தெரியாது. அடுத்த வருஷம் நம்ம மட்டும் தலை பொங்கல் கொண்டாடினா எல்லாரும் நம்மளதான் ஸ்பெஷலா பார்ப்பாங்கன்னு சொன்னேன். அதையே தான் இப்பயும் சொல்றேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சுத்தி சுத்தி பாக்குற எல்லாரும் ஜோடியா சுத்தும் போது என் ஜோடியை மட்டும் விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேனேன்னு ஒரு சின்ன வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க வீட்டுல பொங்கல் கொண்டாடியாச்சா? காலையிலேயே பொங்கல் செஞ்சு படையல் பண்ணி சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டு தான் வரேன். ஆமா, இது என்ன ட்ரெஸ்? ஏன் மாமா, நல்லா இல்லையா? ஏய், சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்காதான் கேக்குறேன். இது பார்க்க எப்படி தெரியுது? இது தாவணி மாதிரியும் இல்லாம சாரி மாதிரியும் இல்லாம ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுதாதான் கேக்குறேன். ஆமா, கரெக்ட். இது சாரி தான். அதை அப்படி கொஞ்சம் கட்டியிருக்கேன். ஓ, இப்படியெல்லாம் கூட கட்டலாமா? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க. அதுல இது ஒரு விதமான ஸ்டைல். ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்குமா? ஆமா, நீங்க வேஷ்டி ஷர்ட்ல சூப்பரா இருக்கீங்க மாமா. ஐயா, நான் ஒன்னு சொல்றேன், நீ திரும்ப என்ன சொல்றியா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. உண்மையாவே உங்களுக்கு வேஷ்டி ஷர்ட் சூப்பரா இருக்கு. நான் எப்பயும் லுங்கி கட்டிட்டு தானே தெரியுறேன். ஆமா, எப்பயுமே லுங்கி சட்டை போட்டிருப்பீங்க. இன்னைக்கு சேமா வேஷ்டி ஷர்ட் போடுறீங்களா? சூப்பரா இருக்கு. எல்லாம் நீ பாக்கணுங்கிறதுக்காக தான். தெரியுமே, வேற எவ்வளவு பார்த்தா சும்மா விட்டுருவேனா? என் ஃப்ரெண்டு அவ புருஷன் கூட டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் எடுத்திருக்கா, தெரியுமா? வா, நம்மளும் ஆடுவோம். ஐயா, என்ன ஐயா? உன் ஃப்ரெண்டு மாதிரி நம்மளும் போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அடுத்த வருஷம் தலைப்பொங்கல் தானே. கல்யாணத்துக்கு பின் கல்யாணத்துக்கு முன்னு வீடியோ போடுவோம். ஐயோ, எங்க வீட்ல யாராவது பார்த்தா அவ்வளவுதான். ஐயோ, இப்போ போட சொல்லல லூசு. கல்யாணத்துக்கு பிறகுதான் யாரால என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு பிறகு நம்ம போட்டோ வீடியோன்னு முன்னாடி எடுத்த எதை போட்டாலுமே இவங்க லவ் பண்ணும்போது இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு பார்க்க மட்டும்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஆமால, அதை நான் மறந்தே போயிட்டேன். என்ன, மாமன் கூட ஆட ரெடியா? ஓ, ஆடலாமே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். உனக்கும் ஹாப்பி பொங்கல் தங்கம். உனக்கு மட்டும் இல்ல, நம்ம சாரா ஸ்டோரி உறவுகள் எல்லாத்துக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாமா, எல்லாரும் பொங்கலை முடிச்சுட்டு பொங்கல் லீவே முடிஞ்சு போச்சுன்னு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப போய் பொங்கல் விஷ் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளும் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தனால வீடியோ டக்குன்னு போட முடியல. இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கு நம்ம விஷ் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? லேட்டா சொன்னாலும் அவங்க நம்ம விஷயம் ஏத்துக்குவாங்க. அப்படித்தானே சொந்தங்களே? அதுவும் சரிதான். லேட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம சொந்தங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாதுல்ல. எல்லாரும் பொங்கல் திருநாள் நல்லாவே சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் சூப்பராகவே கொண்டாடணும். சரி மக்களே, நான் என் ஆள் கூட ஒரு குட்டி ஆட்டம் போட்டுட்டு வந்துடுறேன். நீங்களும் பாருங்க. ஐயோ, எல்லாரும் பார்த்தா எனக்கு ஆட வராது. ஏண்டி, ஆடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும்னு பார்த்தா ஆட வராதுங்கிற? ஒரு சின்ன தயக்கம் தான். அதெல்லாம் நம்ம மக்கள் தான் பாக்குறாங்க, ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஆடு. சரி மக்களே, பாக்குறதோட இருக்கட்டும். எங்க அம்மா அப்பா கிட்ட உங்க பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்றா, அவங்க கூட இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னா யாரும் போட்டு விட்டுறக்கூடாது. இது நமக்குள்ள உள்ள சீக்ரெட், ஓகேவா? அதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆடு.
நம்ம பேர் எப்போ சேரும்னா அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ தைரியமா ஆடலாம்.